வணக்கம். இது பாரதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாக்குச் சீட்டில் மொட்டு சின்னம் நிச்சயம் இருக்கும், நாமல் திட்டவட்டம். பாடசாலை மாணவனின் உயிரை பறித்த விபத்து. ஒரே நாளில் 6 பெண்கள் உட்பட 775 பேர் கைது. தாய் மற்றும் சகோதரன் மீது கோடாலி தாக்குதல். பயன்படுத்திய வாகனங்களை இறக்குமதி செய்ய முன்னுரிமை வேண்டும். ஜாழ் கரவட்டியில் கைக்கொண்டு ஒன்று மீட்பு. பல்கலைக்கழக மாணவியிடம் தகாத முறையில் நடக்க முயன்ற இராணுவ சிப்பாய் கைது. இனவாத செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன், சஜித் உறுதி. பட்டிருப்பு பாலத்தின் கீழிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்பு. கடும் வெப்பத்தினால் மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் உயிரிழந்த கொடூரம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். இம்முறை ஜனாதிபதி தேர்தலின் வாக்கு சீட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மொட்டு சின்னம் நிச்சயம் இருக்கும். அதில் சந்தேகத்துக்கு இடமில்லை. யார் அந்த சின்னத்துக்குரிய வேட்பாளர் என்பதுதான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எமது கட்சி முன்னிறுத்த பரிசீலிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்களில் ரணில் விக்ரமசிங்கவும் ஒருவர். அவரோ அல்லது வேறு எவரோ ஒருவர் நிச்சயம் மொட்டு கட்சி சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை போட்டியிடுவார் என்பது உறுதி. எமது கட்சி நிச்சயம் களமிறக்கும். ஆனால் வேட்பாளர் யார் என்பதுதான் தீர்மானிக்கப்பட வேண்டும். கட்சி உரிய சமயத்தில் அதை தீர்மானித்து ஜனாதிபதி வேட்பாளர் யார் என அறிவிக்கும் என்று தெரிவித்துள்ளார். ரம்பே மேல்சிரிபுர வீதியில் பன்சியகம பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மூவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மின்கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்தானது இடம்பெற்றுள்ளது. விபத்தில் ஓட்டுநரும் பின்னால் பயணித்தவரும் படுகாயமடைந்துள்ளதுடன் பொல்பிட்டியகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளையில் ஓட்டுநரான மாணவர் உயிரிழந்துள்ளார். கலடன் வேவ பிரதேசத்தில் வசிக்கும் 16 வயதுடைய மாணவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த மற்ற நபர் மேலதிக சிகிச்சைக்காக குருநாகல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 6 பெண்கள் உட்பட 775 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது நச்சுத்தன்மை மிக்க போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 18 பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள 9 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுற்றி வளைப்பின் போது 123 கிராம் ஹெரோயின், 623 கிராம் ஐஸ், 443 கிராம் கஞ்சா, 11 கிராம் ஹெரோயின் மற்றும் 75 கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மஸ்கெலியாவில் கோடாரியால் தாய் மற்றும் சகோதரனை தாக்கியதாக கூறப்படும் இளைய சகோதரன் எதிர்வரும் 24ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தாக்குதலில் 72 வயதுடைய மற்றும் 44 வயதுடைய தாய் மற்றும் சகோதரன் படுகாயமடைந்த நிலையில் கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் புதன்கிழமை மாலை 4 மணிக்கு இடம்பெற்றுள்ளதுடன் தெரிவித்த மஸ்கெலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 119 போலீஸ் அவசர அழைப்பு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மஸ்கெலியா போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு அதிகாரி மற்றும் போலீஸ் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். இதன்போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தாக்குதலுக்கு உள்ளான இதுவரை 1990 ஆம்புலன்ஸ் ஊடாக டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை ஹட்டன் நீதிமன்றில் நேற்று வெள்ளிக்கிழமை ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 24ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது.
வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கினால் பயன்படுத்திய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்தால் புதிய வாகனங்களை விட குறைந்த விலையில் வழங்க முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதனால் அரசாங்கத்தின் வரி வருமானத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மேரஞ்சிகே தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவெட்டி வடக்கு பகுதியில் உள்ள காணியொன்றில் இருந்து கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காணியின் உரிமையாளர் போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து கைக்குண்டு நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள காணியொன்றினை துப்புரவு செய்யும் போது கைக்குண்டு ஒன்று காணப்பட்டுள்ளது. இதன்போது காணி உரிமையாளர் நெல்லியடி போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து தொடர்ந்து குறித்த கைக்குண்டு போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. களுத்துறை பாணாந்துறையில் இருந்து அம்பாறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் பல்கலைக்கழக மாணவியொருவரிடம் தகாத முறையில் நடக்க முயன்ற இராணுவ சிப்பாயொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒழுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு சென்று கொண்டிருந்த மாணவி மீதே குறித்து முறைகேடு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காலி பிரதேசத்தில் உள்ள இராணுவ முகாமில் கடமையாற்றும் சியம்பலாண்டுவ புத்தகம பிரதேசத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய இராணுவ சிப்பாயே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சியம்பலாண்டுவ போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சியம்பலாண்டுவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நாட்டில் இனவாத செயற்பாடுகளும் முரண்பாடுகளுக்கும் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான மகளிர் மாநாடு ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் சோ கணேசமூர்த்தி தலைமையில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் மத்தும பண்டார, நாடாளுமன்ற உறுப்பினர்களான நளின் பண்டார, இம்ரான் மஹ்ரூப், ஹெருனிகா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், இந்த வருட இறுதியில் எங்கள் ஆட்சியில் பல்வேறு வகையான வேலை திட்டங்களை முன்னெடுக்கவுள்ளோம். பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு சிறப்பு திட்டங்களை மேற்கொள்ளவுள்ளேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 14 பிரதேச செயலகங்களூடாகவும் பெண்களுக்கான திட்டங்களையும் வேலைவாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் திட்டத்தினை நான் செயற்படுத்துவேன். இலங்கையில் வறுமை வீதம் அதிகரித்து செல்கிறது. இதற்காக பெண்கள் ஊடாக நிதிகளை ஒதுக்கி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வறுமையினை குறைப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளேன் என தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாவியின் பாட்டிருப்பு பாலத்தின் மீது கீழிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலமானது நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை பாட்டிருப்பு பாலம் அமைந்துள்ள பகுதியில் துவிச்சக்கர வண்டியொன்றும் காணலியும் கிடப்பதாக அப்பகுதியில் பயணித்தவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் சனிக்கிழமை ஆற்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் பட்டாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 19 வயதுடைய ஜோகநாதன் கிதுசன் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சடலத்தை பார்வையிட்டு திடீர் மரண விசாரணை அதிகாரி VR மகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய ஸ்தலத்திற்கு விரைந்த திடீர் மரண விசாரணை அதிகாரி சடலத்தை பார்வையிட்டதுடன் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் களுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். மூதூர் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பெரியவெளி குளத்து வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் மதியம் இடம்பெற்றுள்ளது. மூதூர் பாலத்தடிச்சேனி கிராமத்தில் வசித்து வரும் 3 பிள்ளைகளின் தந்தையான சூரியமூர்த்தி சுதாகரன் எனும் 52 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பெரியவெளி குளத்து வயலில் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது மதியமளவில் மயக்கமுற்று விழுந்துள்ளார். இதனையடுத்து உடனடியாக அவரை மூதூர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் செல்லும் வழியில் அவர் உயிரிழந்துள்ளார். தற்போது நாட்டில் நிலவும் அதிக வெப்பம் காரணமாக இச்சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் எனவும் மற்றும் வெளியில் வயலில் நின்று வேலை செய்கின்றவர்கள் வெயில் உச்சமான நேரங்களில் வயல் வேலை செய்வதை தவிர்த்துக் கொள்வதன் மூலம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.